மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ மன்னவனோ. ராஜகுலத்தை சார்ந்த ராஜாதி ராஜ பரம்பரையில் வந்தவர் போல் நிற்கின்றார் என்று நமது திருக்குறள் செல்வி வெற்றிக்கனி கலை யாழினி அவர்கள். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். நம்பிக்கை என்ற சாவிதான் வெற்றி என்ற பூட்டை திறக்கின்றது. ஆமாங்க, ஒரு பூட்டு இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பூட்டு பூட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பூட்டு போட்டிருக்க வீட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட செல்வம் பொருள் எல்லாம் இருக்குது. திறந்துட்டால் அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம வேணுங்கிறது எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன வேணும்? சாவி வேணும். அதேமாரி தாங்க நமது வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் புதைந்து கிடக்குது. நம்மால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் என்ன நமக்கு வேணும்? நம்பிக்கை என்ற சாவி வேணும். நம்பிக்கை இல்லைன்னு வச்சிங்களா எதையும் சாதிக்க முடியாது. எங்கள் யாழினி பாருங்கள், திருக்குறள் சொல்கிறாங்க, ஆர்கன் வாசிக்கிறாங்க, பாருங்கள், சங்கீத மூர்த்திகளை கும்பிட்றாங்க, கல்யாண காளீஸ்வரியை கும்பிட்றாங்க, பூரணமான மதுவிலக்கு வேணும்னு உயிரை விட்ட சசி பெருமானை ரொம்ப நேசிக்கிறாங்க மக்கள். அதான் யாருமே தண்ணி அடிக்கக்கூடாது, ஒரு சாராய கட்டக்கூடாது. கொஞ்ச நாள் ஆனால் இன்னும் உங்களை மாரி உள்ள ஆள்லாம் வந்துட்டிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எல்லாம் பெரிய ஆளாகி வந்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒரு நாள் கேட்கும். மதுக்கடையெல்லாம் மூடிடுவாங்க. எப்படி வெள்ளைக்காரனை நம்ம முன்னோர்கள்லாம் விரட்டி அடித்தாங்களோ, காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து வெள்ளைக்காரனை விரட்டின மாரி நம்ம என்ன பண்ணணும்? சசி பெருமாள் ஐயா பூரணமான மதுக்கடைகளே இருக்கக்கூடாதுன்னு தன் உயிரை விட்டார். அவருக்காக நாம் என்ன பண்ணணும்? மதுவை ஒழிக்க போராடணும். எங்கே அந்த நம்பிக்கை என்ற சாவி இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். நம்பிக்கை என்ற சாவிதான் வெற்றி என்ற பூட்டை திறக்கின்றது. அதனால் மனிதன் என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு இருக்கணும். பேசி கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள். ராஜ பரம்பரையில் வந்தது போல் மிடுக்காக இருப்பது உங்கள் திருக்குறள் செல்வி கலை யாழினி. நன்றி சொல்லுமா? எங்கள் சூப்பராக கையெடுத்து கும்பிடுங்க.